இருந்தாலும் கூட அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டொனேஷன் கொடுத்து நம்ம சேர வேண்டிய சூழ்நிலைகள் கூட சில கல்லூரிகளில் இருக்குது. அது அந்தந்த கல்லூரிகளை பொறுத்தது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கிராமப்புற மாணவர்களுக்கு 2 ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஒன்று வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து கவர்மெண்ட் சீட் கிடைச்சா படிக்கலாம். 2வது வந்து கவுன்சிலிங் மூலிமா நீங்கள் தனியார் கல்லூரியை தேர்ந்தெடுக்கும்போது அந்த கல்லூரிகளை பற்றிய புரிந்துணர்வு இருக்கணும். அந்த கல்லூரிகளை பற்றி நல்லா தெளிவாக தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் போய் அட்டன் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அந்த கல்லூரி சிறந்த கல்லூரியாக உங்களுக்கு இருக்கான்றதை நீங்கள் பார்த்துக்கணும். அது வந்து 45,000 தான் ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ். இது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங், அதாவது ஜென்ரல் நர்சிங் டிப்ளமோவில் முடிச்சுட்டு நான் மீண்டும் படிக்க போகிறேன், பிஎஸ்சி படிக்க போகிறேன்னா நீங்கள் டைரெக்டாக பிஎஸ்சி செகண்ட் இயரில் போய் ஜாயின் பண்ணலாம். அதுதான் வந்து போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் சொல்லிட்டு. அது வந்து மொத்தம் 3 வருஷம் தான். டிப்ளமோ 3 வருஷம் முடிச்சுட்டு நீங்கள் பிஎஸ்சி நர்சிங்கில் வந்து டைரக்ட் செகண்ட் இயர் ஜாயின் பண்ணி அது ஒரு 3 வருஷம் படிச்சிங்க அப்படின்னா அதுவும் வந்து நீங்கள் பிஎஸ்சி